காவல்துறைக்கு போகிறதப்பா பிரமா சிட்டி கிராமத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரி பூரா ஒவ்வொரு சேட்டை என்ன பண்ணி வச்சுருக்கான், என்ன பண்ணுதான், ரோட்டு காட்டில் என்ன போட்டிருக்கான், ரோட்டு காட்டில் உயிர் பலி அறுத்து கடை போட்டு விற்கானா, ஏற்கனவே கணக்கு போட்டாச்சு, இப்போ கணக்கு போடுதாரு. அந்த டைம் வரல, அப்புறம் வருஷைக்காவது ஒன்று பாட்டு செகண்டில் ரோடை செக் பண்ணுறான்வார், வானாரப்படை முப்பாடியை செக் பண்ணுறான்வார். அடுத்தாப்பில் 2ஆம் நம்பர் பார்க்குற பலாயிரம் கோடி வச்சுருக்கோன்னு செக் பண்ணுறான் பாரு. அதான் உனக்கு கணக்கு கொடுக்கும். கணக்கு எடுத்து தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிரு. காவல்துறை அதிகாரி எல்லாம் வார்டு வரைக்கும் கொடியை தூக்கி ஆட்டுவான், கொடி பேசுவான், எல்லாம் பலாயிரம் கோடி பேசுவான். ஏன்னா காவல்துறை நாங்கள் அணைச்சிருவோமுங்க, அணைச்சி நாங்கள் போவோம், என்ன பேசினாலும் அதான் பேதான் இல்லை. காவல்துறை ஒரு அதிகாரி யாராக இருந்தால் வாங்க ஹோட்டல் கடைக்கு வாங்க, நம்ம பேசுவோம். எப்படி இந்த அரசியல்வாதி அமைச்சர்கள் பூரா வாங்க நம்ம பேசுவோம், நம்ம 2 கையை குலுக்கோம்னு குலுக்கி ஆடிட்டு போயிருந்தான். அதுபடியே நடக்கு. தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கிடைக்கல, தப்பு செய்யாதவன் தண்டனை வாங்குதான். அப்போ என்ன அர்த்தம், இது எவ்வளோ பெரிய கூத்து. அதான் சொல்லுவார்ல, நான் தண்டனை இது கொடுக்காதனால தான் எவ்வளோ பெரிய சிக்கல் அப்படிங்காரு. தண்டனை கொடுக்காதனால தான் ஓடுதான், அதான் தண்டனைக்குள்ளே போடுதார். இல்லை 3 சட்டத்தில் என்கவுண்ட்ரு போடுவார், போட்டால் தான் பதிவு. அதையும் பார்த்துக்கோ, என்கவுண்ட்ரு சட்டன்னு சிட்டி கிராமம் இறங்குவான், ஆதார கார்டை பார்ப்பான், செக் பண்ணுவான், தூக்கி துவச்சி விட்டு தொங்க விட்டு போய்கிட்டே இருப்பான். பார்த்துக்கோ, சேட்டை பண்ணாத, நீ பாவத்தை செஞ்சு வச்சுருக்க, அது நீ போகிற பற்றி தப்பு இல்லை அப்படின்ட்டாரு. 1008 பாவம் செஞ்சுருக்கான். ஒரு 40 வயசு, 30 வயசு, 35 வயசு, 50 வயசு, 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, 90 வயசு, 100 வயசு வரைக்கும் பாவத்தை செஞ்சு வச்சுருக்கான். அம்புட்டோம் இலை மனித வாய் திறந்து பேச பூமியில் இருக்குது இயற்கை சாப்பாடு. உடம்பை வளைச்சி திங்கி தெரியல என்னடா இல்லை முட்டா பேகளை துவைச்சிருவார். 2ஆம் நம்பரு பிஸ்னஸ் வியாபாரம் போயிருவியாடா, உங்களுக்கு தான் அடிக்கொருக்கா வருது. மில்லு தொழிற்சாலை அனைத்து உள்ளவனுக்கு பூரா உங்களுக்கு தான் கணக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே ரோட்டு காட்டில் செக் பண்ணல, என்னடா வியாபாரம் பார்க்க, அப்படியே கப்புன்னு குடும்பத்தோடு உள்ள அழிட்டு போயிடுவான். பார்த்துக்கோடா, காவல்துறை அதிகாரி கணக்கு எடுத்துக்கோ. 2ஆம் நம்பர் பார்க்குற தொழிற்சாலை மில்லு எஸ்போர்ட் எல்லாம் அனைத்தும் பூரா மந்திரி பலாயிரம் கோடி இவன் தான் பார்ப்பான். அதை பூரா ரிப்போர்ட் எடுத்து கையில் வச்சுக்கோ, நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிரு. நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி இது வந்து பேப்பர் தான் கொடுக்கணும். பேப்பரில் எழுதி ஆதார கார்டில் இத்தனை மில்லு இத்தனை தொழிற்சாலை இன்ன இடத்துல போட்டிருக்கான், அப்படி போட்டு தான் நீ கொடுக்கணும். ஆன்லைனில் ஏற்றக்கூடாது. ஆன்லைனில் ஏற்றினா உடனே பார்ப்பான், முழிச்சு பார்ப்பான், புரியுதா? அதனால் ஆன்லைனில் ஏற்றாமல் பெட்டிஷனை போட்டு கரெக்டாக மெமோ பேப்பர் போட்டு பட்டியலை போட்டு நீதிமன்ற கோர்ட்டார் கையில் கொடுத்துரு. வழக்கறிஞர் கையில் போகக்கூடாது. காவல்துறை அதிகாரி உனக்கு போட்டாச்சு. ஏன்னா 45 நாள் கணக்கு நீதிமன்ற கோர்ட்டு லீவு. இப்போ இவர் தான் நடத்துவார். இந்த நடத்துகிற கணக்கில் 3 சட்டத்தில் என்கவுண்டர் எடுப்பார், இந்த 10 சட்டத்தில் எடுத்துட்டார். அதையும் பார்த்துக்கோப்பா. காவல்துறை அதிகாரி கணக்கு கொடுத்தாச்சு, கணக்கு குட்டாச்சு. முக்கால் சத்தியம் நீதிபதி சர்ச்சி இன்னைக்கு எழுதிட்டார்.